ஹுசூர், இந்த ஆக்ரா நகர் முழுவதுமாக அந்த ராஷிதையும் அவனது மனைவியும் தூத்திக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து மக்களும் அவன் மீது கோபமாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பஜாரில் கூட அவனை யாரும் கண்டுகொள்வதில்லையாம். நல்லதுதான். அவர்களை ஜலால் வேண்டுமானால் மன்னித்திருக்கலாம், ஆனால் நான் அவர்களை எப்பொழுதும் மன்னிக்க மாட்டேன். ஹுசூர், ஒருவேளை தாங்கள் விரும்பினால் இதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி லாபம் அடையலாம் அல்லவா? நாம் நினைத்தபடி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நாம் இதற்கு அதில் தலையிட வேண்டும். ரேஷம், பார்த்து கொண்டே இரு இதற்கான பலனை அந்த ராஷித் எப்படி அனுபவிக்கிறான் என்று. பேகம் சாயிபா, எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. பார்த்து கொண்டே இரு ரேஷம். சலீமுக்கு யாரெல்லாம் தண்டனை கொடுத்தார்களோ அவர்கள் யாரையும் நான் விட மாட்டேன். நடப்பவற்றை பொறுத்திருந்து நாம் வேடிக்கை பார்க்கலாம். இங்கு பாருங்கள், இதை சரி செய்து கொடுங்களேன். என்ன காரியம் செய்கிறீர்கள்? இதை சரி செய்து கொடுங்கள் என்று சொன்னது ஒரு தவறா? இது என்னுடைய வாழ்வாதாரமாகும். நீ என்னவென்றால் இப்படி தூக்கி வீசுகிறாயே, இது குற்றமாகும். ஓ, அப்படி என்றால் நீ செய்தது குற்றமில்லை என்கிறாயா? என்னை குற்றவாளி என்கிறாயா? நம்பிக்கை துரோகியே, இளவரசனை கொல்ல வந்தவனுக்கு உன் வீட்டில் அடைக்கலம் கொடுத்தாய் அல்லவா? ஆனால் நீ என்னை குற்றவாளி என்கிறாய். இங்க பார், அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆமாம், நிறுத்து. அந்த சதியில் உனக்கும் பங்கிருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும். இந்த துரோகியின் நிழல் கூட நம் மீது பட்டுவிடக் கூடாது. ஆம், இத பாருங்கள், இந்த குற்றவாளியோடு நமக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. அவன் எங்கும் வேலையும் செய்யக்கூடாது. இவனுக்கு எந்த வேலையும் நடக்கவும் கூடாது. எனக்கு உங்கள் அனைவரது உணர்வும் நன்றாக புரிகிறது. ஆனால் என்னை துரோகியாக பார்க்காதீர்கள். ஷெஹன்ஷாவே தான் என்னை மன்னித்து விட்டு விட்டாரே. எப்படி விழிக்கிறான் பாருங்கள். இவனுக்கு கொஞ்சமும் வெட்கமே இல்லை. ஷெஹன்ஷாவிற்கு பெரிய மனது. ஆனாலும் நாங்கள் உன்னை மன்னிக்க போவதில்லை. இத பாருங்கள், நான் கூறுவதை சற்று கேளுங்கள். பொறுமையாக இருங்கள். இவனுடன் ஏன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இவனை தண்டித்தே ஆக வேண்டும். வேண்டாம், வேண்டாம், என்னை அடிக்காதீர்கள். நான் கூறுவதை கேளுங்கள். வேண்டாம், நான் எந்த தவறும் செய்யவில்லை. வேண்டாம், வேண்டாம், அடிக்காதீர்கள். என்ன அங்கு ஒரே சத்தமாக இருக்கிறது? பல்லக்கை நிறுத்துங்கள். அங்கு சென்று என்ன சத்தம் என்று பார்த்து வா. இப்பொழுதே பார்த்து வருகிறேன். ஹசூர், ராஷிதை குற்றவாளி என்று அனைவரும் அடிக்கின்றனர். கல்லாலே அடித்துக் கொள்கிறார்கள். விரைவில் வாருங்கள் பேகம் சாய்பா. வேண்டாம், நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. என்னை நம்புங்கள். வேண்டாம். தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? வீரர்களே, நான் குற்றவாளி அல்ல. இவரை தூக்குங்கள். நான் எந்த குற்றமும் செய்யாதவன். அன்னை இங்கே என்ன செய்கிறார்? என்னை காண வந்திருக்கிறாரோ? பேகம் சாய்பா, இவன் குற்றவாளி. நாங்கள் இவனை கொன்று விடுகிறோம். அவரை கொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை உள்ளது? ஷெஹன்ஷாவே அவரை குற்றவாளி இல்லை என்று கோரிய பிறகு அவரை தண்டிக்க உங்களுக்கு என்ன உரிமை உள்ளது? அவர் தவறு செய்திருக்கிறார், ஆனால் தெரியாமல் செய்துவிட்டார். மன்னித்து விடுங்கள் ராஜமாதா அவர்களே. எங்களுடைய ஷகன்ஷா ஜில்லே இலாஹி ஆவார். அவருக்கு பெரிய மனது. எங்களுடைய இளவரசர் மீது தாக்குதல் நடத்த வந்தவனுக்கு அடைக்கலம் கொடுத்தவனை நாங்கள் என்றுமே மன்னிக்க மாட்டோம். இதற்கு அர்த்தம் என்ன? ஷெஹன்ஷாவை விட நீங்கள் பெரியவர்களாக நினைக்கிறீர்களா? ஷெஹன்ஷாவின் கட்டளைக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்கள் குற்றவாளிதான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் அனைவரும் குற்றவாளிகள் தான். யார்தான் குற்றம் செய்யவில்லை? நீங்கள் யாரும் குற்றமே செய்யவில்லையா? இவர் என்ன செய்து விட்டார்? விருந்தாளி என்று தன் வீட்டில் தங்க வைத்தார். நல்லபடியாக கவனித்துள்ளார். அது முகலாயர்களின் பண்பாடாகும். வந்தவர் துரோகியாக இருந்ததால் இவர் தப்ப என்ன இருக்கிறது? ஆனால் நீங்கள் அனைவரும் இப்பொழுது ஷெஹன்ஷாவின் கட்டளையை மீறி செயல்படுவதற்கு நினைக்கிறீர்களே, அது தவறு. நீங்கள் ஷெஹன்ஷாவை மதித்தால், அவருடைய கட்டளைக்கு கட்டுப்படுவதாக இருந்தால் இது அனைத்தையும் நிறுத்துங்கள். எங்களை மன்னித்து விடுங்கள் ராஜமாதா அவர்களே.
அறியாமல் செய்துவிட்டோம். என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டாம், ரஷீதிடம் மன்னிப்பு கேளுங்கள். ஏனென்றால் இவரை அடித்திருக்கிறீர்கள். இவருடைய மனம் நிச்சயமாக காயப்பட்டிருக்கும். பெரியம்மா கூறியது சரிதான். அன்னைக்கு என் மீது அன்பே இல்லை. அவர்கள் என் எதிரியைத்தான் நேசிக்கிறார்கள். மிகவும் நன்றி பேகம் சாய்பா. நன்றி ராஜமாதா அவர்களே. இல்லை ராஷித் கான், ராஜமாதாவாக இருப்பதால் எனக்கும் கடமை உள்ளது. நிரபராதிகளை காப்பாற்ற வேண்டும். என்னுடைய வருத்தம் என்னவென்றால் என் பிரஜைகள் இப்படி செய்து விட்டார்களே. வீரர்களே, இவருக்கு மருந்து போட்டுவிட்டு வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள். யாக்கோதா, தங்களுக்கு என்ன வயிற்று? இதெல்லாம் எவ்வாறு ஏற்பட்டது? எப்படி ஏற்பட்டது? நான் என் தபேலாவை சரி செய்வதற்காக சந்தைக்கு சென்றிருந்தேன். ஆனால் அங்கு சேஞ்சாவிற்கும் ராஜமாதாவிற்கும் பெரிய மனது. ஆனால் நீங்கள் ஒன்றை மறக்க கூடாது, நம் மாளிகையில் இல்லை, சாதாரண மக்களோடு உள்ளோம். இவ்வாறே சென்று கொண்டிருந்தால் எவ்வளவு நாள் பொறுப்பீர்கள்? ஆனால் இது நம் தவறு என்ன இருக்கிறது? சில சமயம் மனிதர்களின் சூழ்நிலை அவர்களை தவறாக காண்பித்து விடும். அதுதான் நம் விஷயத்திலும் நடந்திருக்கிறது. இப்பொழுது தாங்கள் என்ன யோசிக்க வேண்டும் என்றால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். நீ சரியாகத்தான் கூறுகிறாய் ஜல்பஹார். இன்று மக்கள் என் மீது தாக்குதல் நடத்தினார்கள். ஒருவேளை நாளை உன்னையும் தாக்கக்கூடும், நாதிராவையும் தாக்குவார்கள். அதை என்னால் பொறுத்துக் கொள்ள இயலாது. நான் உன்னுடைய பேச்சை கேட்டிருக்க வேண்டும். சரி விடு, நடந்தது நடந்து போய்விட்டது. நாம் இன்றே ஆக்ராவிலிருந்து புறப்பட்டு எங்காவது சென்று விடுவோம். இவர்களிடம் அடி வாங்கி சாவதற்கு பதில் வேறு எங்கேயாவது நிம்மதியாக வாழ்ந்து விடலாம். நாதிரா பானையில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு போறாள். வா உடைப்போம். ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? எனது பானையை உடைத்து விட்டீர்கள். நம்பிக்கை துரோகியை தொல்லை செய்வதில் என்ன தவறு இருக்கிறது? என்ன செய்வாய்? சேஞ்சாவிடம் சென்று குறை கூறுவாயா? நம்பிக்கை துரோகியின் மகளே, என்னுடைய தந்தை நம்பிக்கை துரோகி அல்ல. நம்பிக்கை துரோகியின் மகள், நம்பிக்கை துரோகியின் மகள், நம்பிக்கை துரோகியின் மகள், நம்பிக்கை துரோகியின் மகள். வாயை மூடுங்கள். எனது தந்தை நம்பிக்கை துரோகி அல்ல. நான் நம்பிக்கை துரோகியின் மகள் அல்ல. நம்பிக்கை துரோகியின் மகள், நம்பிக்கை துரோகியின் மகள். பார்த்தையா சக்கீனா? இதில் என்ன தவறு இருக்கிறது? உன் தந்தை செய்தது பெரிய தவறுதான். அவர் செய்ததை பார்க்கும்போது என் தந்தையும் அவரை குற்றவாளி என்று கூறினார். உன் அப்பா நம்பிக்கை துரோகிதான். நீயும் என் தந்தையை நம்பிக்கை துரோகி என்று கூறியதால் உன்னுடன் நான் விளையாடவே மாட்டேன். எனக்கும் உன்னுடன் விளையாட விருப்பமில்லை. குற்றவாளியின் மகளோடு விளையாட மாட்டேன். உனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறதா? ஆம், மிகவும் மகிழ்ச்சிதான். உன்னை போல் ஒருத்திக்கு இந்த தண்டனை தேவைதான். உன்னை மிகவும் புத்திசாலியாக நினைக்கிறாய் அல்லவா? எனக்கு எதிராக சாட்சி வேறு கூறினாய். எனக்கு தண்டனை கிடைத்தது. அதான் உனக்கு இந்த நிலைமை. நம்பிக்கை துரோகியின் மகள். எனது தந்தை நம்பிக்கை துரோகி அல்ல, குற்றவாளியும் அல்ல. அவர் தெரியாமல் அந்த குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்தார். நானும் தெரியாமல் தான் காதலை அம்பால் தாக்கினேன். நானும் குற்றவாளி அல்ல. ஆனால் எனக்கு தண்டனை கிடைத்ததல்லவா? இப்பொழுது நீ அனுபவி, நம்பிக்கை துரோகியின் மகள்.
இன்னும் சலீம் ஏன் வரவில்லை? வணங்குகிறேன் பேகம் சாகிபா. சலீம் உங்களோடு வரவில்லையா? வரவில்லை. அவர் காட்டில் விறகு வெட்ட போயிருக்கிறார். நான் மாளிகைக்கு சென்றேன் ஹுசூர். காதரை பார்த்து வர கூதாவிடம் துவா செய்துள்ளேன். அவன் விரைவில் குணமடைய வேண்டுமென்று. அப்பொழுதுதான் தங்கள் இளவரசர் சலீம் அவர்கள் தங்களிடம் வந்து விடுவார். நீங்கள் காதரை பற்றி கவலைப்படாதீர்கள். மருத்துவர்கள் அவரை நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள். அந்த கடவுள் அருளால் விரைவில் உங்கள் பேரன் உங்களிடம் வந்து சேர்ந்து விடுவான். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ராஜமாதா அவர்களே. ஆனால் எனக்கு மிகவும் கஷ்டமாக உள்ளது. எனது பேரன் காதர் குணமாகாதவரை இளவரசர் கஷ்டப்பட வேண்டியுள்ளதே என்றுதான் கவலையாக உள்ளது. அல்லாவுக்குத்தான் தெரியும், ஒரு ஏழையின் குடிசையில் அவர் வாழ்வதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று. தாங்கள் அவ்வாறு கூறாதீர்கள். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. என் மகனை நீங்கள் நன்றாக பார்த்துக் கொள்கிறீர்கள் என்று. நான் முடிந்தவரை இளவரசரை நன்றாக கவனித்துக் கொள்ள முயற்சிக்கிறேன். ஆனால் மாளிகையில் உள்ள சொகுசான வாழ்க்கையை இளவரசருக்கு என்னால் கொடுக்க இயலவில்லையே. நீங்கள் என் மகனை பற்றி சிறிதும் கவலைப்படாதீர்கள். அவனுடைய உடம்பில் ஷெஹன்ஷாவின் ரத்தம் ஓடுகிறது. எந்த கஷ்டத்தையும் அவன் தாங்கிக் கொள்வான். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. அவன் தன்னுடைய அனைத்து கடமைகளையும் நன்றாக செய்து விடுவான். அது உண்மைதான். எந்த வேலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இளவரசர் அதையெல்லாம் பொருட்படுத்துவதில்லை. அவரால் முடிந்தவரை எனக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார். சிறுவனாக இருந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய மனது. தங்கள் மகன் சலீமிடம் ஒரு திறமை வாய்ந்த ஷஹன்ஷாவாக கூடிய அனைத்து தகுதிகளும் உள்ளது ராஜமாதா அவர்களே. அந்த அல்லாவின் தயவால் எனது பேரன் காதர் விரைவாக குணமடைய வேண்டும். ஏன் கூறுகிறேன் என்றால், என் பேரனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் அல்ல, தங்களுக்காகத்தான் கூறுகிறேன். ஏனென்றால் அவன் காரணமாகத்தானே தாங்கள் தங்கள் மகனை பிரிந்து தவிக்கின்றீர்கள். அது என்னால் தாங்க இயலவில்லை. இதை வாங்கிக் கொள்ளுங்கள். இது பவித்திரமான தாயத்து. இதில் ஒன்று உங்கள் பேரனுக்கும், இன்னொன்று என் மகன் சலீமிற்கும். உங்கள் பேரனிற்கு நான் கட்டிவிடுவேன், சலீமிற்கு நீங்கள் கட்டிவிடுங்கள். இதை தாங்களே கட்டிவிட்டால் அவர் மிகவும் சந்தோஷப்படுவார். நான் அங்கு வருவது ஷெஹன்ஷாவிற்கு பிடிக்காத விஷயம். நான் அவர் கட்டளையை மீறுவதாகும். கடவுள் இரு குழந்தைகளையும் காப்பாற்றுவார். ஆதாப் பேகம் சாஹிபா. ஆதாப் பேகம் சாஹிபா. வணக்கம். காதர் உடல்நிலை எப்படி இருக்கிறது? ஏதோ முன்னேற்றம் உள்ளதா? இல்லை பேகம் அவர்களை, முன்பு எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கிறது. முன்னேற்றமே தெரியவில்லை. சகுனிபாய், இந்த குழந்தையை பற்றிதான் நான் உங்களிடம் பேசினேன். இவனை பார்த்து கூறுங்கள், இவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஏனென்றால் இவனோடு சேர்த்து என் சலீமின் எதிர்காலமும் அடங்கியுள்ளது. நீங்கள் அனைவரும் சற்று வெளியில் இருங்கள். சரி, நாங்கள் வருகிறோம் சாய்பா.
இந்த பாலகனுக்கு நீண்ட ஆயுள் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய மகன் ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? முழுமையாக கூறுங்கள் சகுனிபாய். என் சலீமிற்கு என்ன? கூறுங்கள் சகுனிபாய். என் மனம் துடித்துக் கொண்டிருக்கிறது. என் மகன் என்னை பிரிந்திருக்கிறான். அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அல்லவா? அவன் பாதுகாப்பாக தானே இருக்கிறான். கவலைப்படாதே ஜோதா, உனது மகன் ஒரு நாள் ஷெஹன்ஷாவாக ஆவான். ஆனால் இப்பொழுது நடந்த எதையும் அவன் மறக்க மாட்டான். நீங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லை. சற்று விளக்கமாக கூறுங்கள். என்ன பார்த்தீர்கள்? சகுனிபாய், எனக்கு சற்று விளக்கமாக கூறுங்கள். ஏதோ ஒரு அபசகுணம் நடப்பதை நான் உணர்கிறேன். அதை பற்றி உன்னிடம் நான் கூற இயலாது. இந்த காகிதத்தை பத்திரமாக வைத்துக்கொள். அதை இப்பொழுது திறந்து பார்க்க கூடாது. ஜோதா பேகம், எனக்கு வாக்கு கொடு. நான் உயிருடன் இருக்கும் வரை நீ இதை திறந்து படிக்க கூடாது. இன்னும் சில வருடங்கள் தான் நான் இருப்பேன் அல்லவா? அதன் பிறகு படித்து பார். இப்பொழுது நான் ஏன் மௌனமாக இருக்கிறேன் என்பது உனக்கு அப்பொழுது தெரியும். எதற்காக இப்படி மறைத்து வைத்து பேசுகிறீர்கள்? எதிர்காலத்தில் தெரிய போகும் விஷயம் எனக்கு இப்பொழுது தெரிந்தால் என்னவாகும்? எதிர்காலத்தை நேரம் வருவதற்கு முன்பே தெரிந்து கொள்வது மிகவும் தவறாகும் ஜோதா பேகம். சரி, எனக்கு ஒன்றை மட்டும் கூறுங்கள். என்னுடைய மகன் சலீம் நன்றாக இருப்பான் அல்லவா? நிச்சயமாக. ஆனால் ஒன்றை மறந்து விடாதே, அவனுடைய வாழ்க்கையில் 2 பகுதிகள் இருக்கிறது. எனக்கு புரியவில்லை. அதாவது அவனுக்கு 2 ஜனனம் இருக்கிறது. சலீம் கண்டிப்பாக இறந்துதான் ஆக வேண்டும் ஜோதா பேகம். உனது மரணத்திற்கு முன்பே அவனுக்கு மரணம் ஏற்படும். போதும். என்ன கூறினாய் நீ? இங்கிருந்து சென்று விடு. என் மகனை பற்றி ஒரு வார்த்தை பேசாதே. உன் மீது அளவு கடந்த மரியாதை வைத்திருக்கிறேன். எதிர்காலத்தை பற்றி நீ கூறுவதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. ஆனால் என் மகனை பற்றி அபசகுணமாக ஒரு வார்த்தை பேசாதே. ஒரு தாயிடம் அவள் குழந்தையை பற்றி இவ்வாறு கூறுவார்களா? விதியை யாராலும் மாற்ற முடியாது ஜோதா பேகம். இந்த சகுனியாலும் மாற்ற முடியாது, தாய் பாசத்தாலும் முடியாது. இங்கிருந்து சென்று விடு. செல், சென்று விடு. செல், இங்கிருந்து செல். பாதி பொய்யானது உண்மையை அறிந்து கொள்வதை விட மிகவும் மோசமானது ஜோதா பேகம். ஆகையினால் முழு உண்மையையும் கேட்டுக்கொள். நான் பார்த்தது உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா? உண்மையை தெரிந்து கொள்ள உன் மனதை திடப்படுத்திக் கொள். கேட்டுக்கொள் ஜோதா. ஒவ்வொரு நாணயத்திற்கும் 2 பக்கங்கள் உண்டு. அதே போல் ஒவ்வொரு கதைக்கும் 2 பகுதிகள். சலீம் இறப்பான். அவன் இறப்பதை தடுக்க முடியாது. ஆனால் மீண்டும் அவன் உயிர்த்தெழுந்து வருவான். தாங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது ஜோதா பேகம். அது 2 விதமாக நடக்கும். ஒரு முறை உடல் மட்டும் இறந்து போகும், மறுமுறை நினைவு இறந்து போகும். நினைவிருக்கிறதா? நீயும் ஷெஹன்ஷாவை ஒரு முறை கொன்றிருக்கிறாய். அவர் நினைவுகளை கொன்றுவிட்டு அவர் மனதில் வேறு ஒரு நினைவை ஏற்படுத்தினாய் அல்லவா? அதே போல் ஒரு நாள் சலீமின் மனமும் உடைந்து போகும். அன்று அவனுடைய காதல், அவனது நினைப்பு அனைத்தும் அவனோடு இறந்து போய்விடும். அதன் பிறகு சலீமுக்கு மறுஜென்மம் கிடைக்கும் ஜோதா பேகம். ஒரு ஷெஹன்ஷாவின் ரூபத்தில். அவனது வாழ்வில் 2 காதல்கள் இருக்க போகிறது ஜோதா பேகம். ஆனால் அவர்கள் இருவரும் வேறு வேறு ஜென்மத்தில் சந்திப்பார்கள். வேறு வேறு உருவத்தில் இருப்பார்கள். அப்பொழுது என்னுடைய மகன் சலீம்? கண்டிப்பாக அவனுக்கு முழு மரணம் கிடையாது ஜோதா பேகம். எப்படி ஒரு முறை ஜலால் இறந்து அக்பராக திரும்பி வந்தாரோ அதே போல் சலீமும் ஒரு முறை இறப்பான், பாட்ஷாவாக திரும்பி வருவான்.
அவனை அப்படி யார் மாற்றுவார்கள் தெரியுமா? அவள் இன்னும் இந்த உலகத்திற்கு வரவில்லை. நீ தலைகீழாக நின்றாலும் இதில் எதையும் மாற்ற முடியாது ஜோதா. ஏனென்றால் விதியானது எதிர்காலத்தின் இதிகாசத்தின் ஒரு பக்கத்தை எழுதி முடித்து விட்டது. சலீமின் முதல் காதல் அவனது வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது. ஜெய் மா காளி.